அப்ப கர்த்தர் சோதிக்கிறது என்னவென்று கேட்டால் ஒரு டெஸ்ட். நாம் ஆண்டவரை பற்றி பாடுகிறோம், ஆண்டவருடைய சத்தியங்களை தியானிக்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில சில பிரச்சனைகள் வரும் பொழுது, பாடுகள் வரும் பொழுது நாம் எவ்விதமாக நடந்து கொள்கிறோம்? அதே வேளையிலே சாத்தான் என்ன செய்கிறார் என்று கேட்டால், நாம் தவறானதை செய்யும்படியாக, பாவத்திலே ஈடுபாடு கொள்ளும்படியாக அவன் என்ன செய்கிறான் என்று கேட்டால், தீமையானதை செய்ய நம்மை தூண்டி விடுகிறான். மத்தேயு 6:33 முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்போ சூப்பு கிடைக்கும், சோப்பும் கிடைக்கும். மனுஷன் இந்த மாதிரியாக ரொம்ப பலவீனமா இருக்கிறான் என்று சொல்லி அவனுக்கு சூப்பு குடிக்கிற சமயத்துல அவன் விக்கிக்கிட்டு செத்து போனா நரகத்துக்கு தான் போவான். ஆனா சூப்பு கொடுக்காம நீங்க அவனுக்கு ரட்சிப்பை பற்றி சொல்லி, நான் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன், இவர்களுடைய பாவத்தை மன்னிக்க முடியும், இவர்களால் மோட்சத்துக்கு போக முடியும் என்று சொல்லிட்டு அவன் செத்தா மோட்சத்துக்கு போவான். சவுலுக்குள்ள பொல்லாத ஆவி இருந்துச்சு, அது 1 சாமுவேல்ல எழுதியிருக்கிறது. அந்த பொல்லாத ஆவி வருகிற சமயத்தில் தாவீது என்ன செய்தான் என்று கேட்டால், சுரமண்டலங்களை வாசித்தான். அப்போ சவுலிடத்தில் இருந்ததான அசுத்த ஆவிகள் என்ன செய்தது என்று கேட்டால், அந்த மாதிரியாக ஓடினது என்று பைபிள் எழுதியிருக்கு. ஆனா இன்னைக்கு சில கிறிஸ்தவ கூட்டங்கள்ல பாப் மியூசிக் என்று சொல்கிறார்கள். இவங்க போடுறதான இந்த இசைக்கருவியை பார்த்து சாத்தான் போகிறது கிடையாது, சாத்தான் உள்ள வருது. மத்தேயு 4வது அதிகாரம் முதல் 11 வசனங்களை நான் வாசிக்கிறேன். மத்தேயு 4வது அதிகாரம் முதல் 11 வசனங்கள். அப்பொழுது இயேசு பிசாசினாலே சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசம் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றான். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு போய் தேவாலயத்து உப்புரகையின் மேல் அவரை நிறுத்தி, நீர் தேவனுடைய குமாரனையானால் தாழ குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார், உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறது என்று சொன்னான். அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையும் அவருக்கு காண்பித்து, நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளெல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். நாம் வாசித்த இந்த வேத பகுதியில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்த காலத்திலே நடைபெற்ற சம்பவங்கள் 4 சுவிசேஷத்திலும் எழுதப்பட்டிருக்கிறது. இங்கே நாம் வாசிக்கிற வேளையிலே அவருடைய சோதனையை பற்றி இங்கே நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். இதை நீங்கள் மார்க்கு, லூக்கா இந்த 3 சுவிசேஷங்களிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சோதிக்கப்பட்டார் என்கிறதான அந்த சம்பவம் எழுதியிருக்கிறது. சோதனை என்று சொல்லுகிற வேளையில பைபிளில் 2 அர்த்தத்திலே இந்த சோதனை என்கிற வார்த்தை சொல்லப்படுகிறது. முதலாவது, சோதனை என்று சொல்லுகிற வேளையில அது டெஸ்ட் அல்லது பரீட்சையை காண்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. நம்முடைய சரீரத்தில் ஏதாவது ஒரு கட்டி இருக்கும் என்று சொன்னால் அது என்ன கட்டி என்பதை கண்டுபிடிப்பதற்காக அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த கட்டியை அறுத்து சோதனைக்கு அனுப்பியிருக்கிறோம், டெஸ்ட்டுக்காக அனுப்பியிருக்கிறோம் என்று அங்கே சொல்லுகிறதை நாம் கேட்டு இருக்கிறோம். எனவே சோதனை என்று சொல்லுகிறது முதலாவது ஒரு டெஸ்ட் அல்லது பரீட்சை என்று சொல்லுகிறது. 2வது சோதனை என்று பைபிளிலே குறிப்பிட்டிருக்கிறது, ஒரு தவறான காரியத்தை செய்வதற்காக தூண்டப்படுவதுதான் அங்கே சோதனை என்று நாம் வேதத்திலே நாம் படிக்கிறோம். ஒன்று சோதனை என்றால் அது டெஸ்ட் அல்லது பரீட்சை, இன்னொன்று தவறான காரியத்தை செய்ய அந்த மாதிரியாக தூண்டப்படுகிறது, அதுவும் சோதனை என்று நாம் அங்கே வேதத்திலே பார்க்கிறோம். எனவே இந்த தவறான காரியத்தை செய்ய தூண்டுகிறது யார் என்று கேட்டால் பிசாசு. அதை பாவ சோதனை என்று அங்கே நாம் சொல்லலாம். தேவன் ஒரு நாளும் யாரையும் தீமையினாலே சோதிக்க மாட்டார். ஆனால் தேவன் சில வேளையிலே நம்ம என்ன செய்கிறார் என்று கேட்டால் பைபிளில் எழுதியிருக்கிறது, அவர் அங்கே சோதிக்கிறார் என்று எழுதியிருக்கிறது. பைபிளில் நீங்கள் வாசிக்கிற வேளையிலே தேவன் ஆபிரகாமை சோதித்தார் என்று வாசிக்கிறோம். யாத்ராகமத்திலே வாசிக்கிற வேளையிலே என்னுடைய நியாயப்பிரமாணத்தின்படி நடப்பார்களோ நடக்க மாட்டார்களோ என்று அவர்களை சோதிப்பேன் என்று வாசிக்கிறோம். உன்னுடைய இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கு கர்த்தர் உன்னை சோதித்தார் என்று நாம் தேவனுடைய வசனத்திலே படிக்கிறோம். கர்த்தர் நீதிமானை சோதித்து அறிகிறார் என்றெல்லாம் பைபிள் எழுதியிருக்கிறது. அப்ப கர்த்தர் சோதிக்கிறது என்னவென்று கேட்டால் ஒரு டெஸ்ட்.
நாம் ஆண்டவரை பற்றி பாடுகிறோம், ஆண்டவருடைய சத்தியங்களை தியானிக்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில சில பிரச்சனைகள் வரும் பொழுது, பாடுகள் வரும் பொழுது நாம் எவ்விதமாக நடந்து கொள்கிறோம் என்பதை அறிவதற்காக தேவன் என்ன செய்கிறார் என்று கேட்டால் அங்கே சோதிக்கிறார் என்று வாசிக்கிறோம். அதே வேளையிலே சாத்தான் என்ன செய்கிறார் என்று கேட்டால் நாம் தவறானதை செய்யும்படியாக, பாவத்திலே ஈடுபாடு கொள்ளும்படியாக அவன் என்ன செய்கிறான் என்று கேட்டால் தீமையானதை செய்ய நம்மை தூண்டி விடுகிறான். பைபிளை வாசிக்கிற வேளையில 1 நாளாகமம் 21:1 நீங்கள் வாசிக்கிற வேளையிலே சாத்தான் தாவீதை ஏவி விட்டது என்று வாசிக்கிறோம். ஆண்டவரை நம்பாதபடிக்கு தன்னுடைய தேசத்திலே எவ்வளவு பலன் இருக்கிறது என்று தன்னுடைய படைபலத்தை அந்த மாதிரியாக நம்பும்படியாக பார்க்கும்படியாக சாத்தான் தாவீதை ஏவி விட்டது என்று அந்த பைபிளை படிக்கிறோம். யூதாசை பற்றி நான் வாசிக்கிற வேளையில அந்த யோவான் 13:2 வாசிக்கிறோம், பிசாசானவன் அவன் இருதயத்தை தூண்டின பின்பு என்று நான் வேதத்திலே வாசிக்கிறோம். எனவே தவறான காரியத்தை செய்வதற்கு சாத்தான் என்ன செய்கிறான் என்று கேட்டால் அங்கே தூண்டிவிடக்கூடியவனாக இருக்கிறான். அடுத்து நம்முடைய சுய இச்சையினாலே நாம் என்ன செய்யப்படுகிறோம் என்று கேட்டால் சோதிக்கப்படுகிறோம் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. யாக்கோபு 1:14 அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான் என்று நான் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அப்படி என்று சொன்னால் நமக்குள்ளேயே அந்த மாதிரியான சில பாவ இச்சைகள், பாவ சுபாவம் இருக்கிறது. அப்போ பாவத்தின் மேலே ஆசை காட்டி நாம் அந்த மாதிரியாக இழுக்கப்பட்டு அந்த மாதிரியாக சிக்குண்டு அநேக வேளையிலே வாழ்க்கையை நாசமாக்கி விடுகிறோம். ஆகையினாலே இந்த 3 நிலைகளிலே சோதனை என்கிறதான அந்த வார்த்தையை பற்றி வேதம் சொல்லுகிறது. இங்கே நாம் வாசிக்கிற வேளையில சாத்தான் இயேசு கிறிஸ்துவை அந்த மாதிரியாக சோதிக்கிற அந்த சம்பவத்தை இங்கே நாம் வாசிக்கிறோம். இந்த 3 வேத பகுதியை நீங்கள் படிக்கிற வேளையில ஆவியானவர் தான் என்ன செய்கிறார் என்று கேட்டால் சாத்தான் சோதிக்கும்படியாக அங்கே கொண்டு போகப்பட்டார் என்று எழுதியிருக்கிறது. நீங்கள் மத்தேயு 4:1, மார்க்கு 1:12, லூக்கா 4:1 எழுதியிருக்கிறது, இயேசு பிசாசினாலே சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்திலே கொண்டு போகப்பட்டார் என்கிற வார்த்தை வருது. ஆவியானவராலே சோதிக்கப்படுவதற்கு கொண்டு போகப்பட்டார் என்று வாசிக்கிறோம். பிசாசு இயேசு கிறிஸ்துவிடத்திலே வந்து அவன் சோதிக்கவில்லை. ஆனால் ஆவியானவர் என்ன செய்கிறார் என்று கேட்டால் சோதிக்கப்படுவதற்காக அங்கே கொண்டு போகப்படுகிறார் என்று சொன்னால் அவர் நடத்தப்படுகிறார். எதற்காக இயேசு கிறிஸ்து அந்த மாதிரியாக பிசாசினாலே சோதிக்கப்படுவதற்கு கொண்டு போகப்பட வேண்டும் என்று கேட்டால் அவர் இந்த உலகத்திலே பூரண மனுஷனாக பூரண தெய்வமாக இருந்தார். எனவே மனுஷீகத்திலே இருக்கிற காலங்களில் மனிதர்களை சாத்தான் அந்த மாதிரியாக தூண்டி விடுவான் அல்லது சோதிப்பான் என்கிற நிலையில அங்கே கிறிஸ்து பூர்ண மனுஷனாக இருந்தபடினாலே அவர் சோதிக்கப்பட்டார். மேலுமாக இந்த பகுதியை நாம் வாசிக்கிற வேளையில கிறிஸ்து என்ன செய்கிறார் என்று கேட்டால் சாத்தானுக்கு சவால் விடுகிறார். அப்படி என்ன சொன்னால் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் சாத்தானை ஜெயிக்க முடியும், சாத்தான் கொண்டு வருகிறதான அந்த சோதனைகளை சவால் விட்டு நாம் ஆண்டவருடைய மகிமைக்காக வாழ முடியும் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இந்த சம்பவம் நடைபெற்றதாக நாம் வேதத்திலே படிக்கிறோம். நீங்கள் மேலுமாக ஆதாம் ஏவாள் இந்த இஸ்ரவேல் மக்களை பற்றியெல்லாம் நாம் பைபிளை படிக்கிற வேளையில இவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே சோதனை வந்த சமயத்திலே அவர்கள் தோற்று போய் விடுகிறார்கள். ஆனால் இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சோதனையை ஜெயிக்க முடியும் என்பதற்காக இந்த சம்பவத்தை ஆவியானவர் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். ஆண்டவர் சகலத்தையும் அறிந்திருக்கிறார். அதே வேளையிலே நாமும் தேவனை அறிந்து கொள்வதற்காக இந்த காரியத்தை இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையிலே அவர் சோதிக்கப்பட்டார் என்பதை ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். மேலுமாக சோதனை எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே வரும்? இங்கே நீங்கள் வாசிக்கிற வேளையிலே 3வது அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானத்துக்கு கீழ்ப்படிந்து அவர் உலக பிரகாரமான நிலைமையிலே பொதுவான ஊழியத்துக்களை பிரவேசிக்கிற வேளையிலே அவர் ஞானஸ்நானம் எடுக்கிற வேளையில இவர் என்னுடைய நேசகுமாரன், நான் இவரிலே பிரியமாய் இருக்கிறேன் என்று அங்கே பிதாவானவர் சொல்லுகிற அந்த வேளையில ஆவியானவர் அவர் மேல் வந்து இறங்குகிற அந்த சம்பவம் 3வது அதிகாரத்தில் எழுதியிருக்கிறது. 4வது அதிகாரத்தில் தான் இந்த சோதனை. எனவே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஆசீர்வதிக்கப்படும் பொழுது, நாம் உயர்த்தப்படும் பொழுது, நாம் ஆண்டவருக்காக பெரிய காரியங்கள் செய்கிற அந்த சந்தர்ப்பத்தில் சாத்தான் நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்வான் என்று கேட்டால் அந்த மாதிரியாக சோதனையை கொண்டு வருவான். நம்முடைய வாழ்க்கையில கஷ்டப்படுகிற வேலையில பாடு கஷ்டங்கள் இருக்கிற சமயத்தில் நம்ம யாருமே வழி விலக மாட்டோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில உயர்வு வரும் பொழுது, செல்வாக்கு வரும் பொழுது, நம்முடைய உலக பிரகாரமான அந்தஸ்துகள் பெருகுகிற சமயத்தில்
நம்முடைய வாழ்க்கையிலே சோதனை வரும். அப்போ ஆண்டவர் வேண்டாம், சத்தியமே வேண்டாம் என்கிற நிலைமையிலே நாம் அந்த மாதிரியாக சொல்லிவிடுவோம். மனிதர்கள் இன்றைக்கு யாராவது உலக பிரகாரமாக கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிற வேலையிலே இவர்கள் ஆண்டவரை விட்டு வழி விலகி போனார்கள் என்று சொல்லுவது கேட்பதில்லை. ஆனால் இவருடைய வாழ்க்கையிலே சில உயர்வு, சில செல்வாக்கு, சில சம்பத்துகள் எல்லாம் கூடின பிறகு இவர்கள் ஆண்டவரை விட்டு வழி விலகி விட்டார்கள், இவர்கள் ஆண்டவருக்காக ஜீவிப்பதில்லை என்பதை நாம் அந்த மாதிரியாக கேள்விப்படுகிறோம். அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் கூட உயர்வு வரும் பொழுது அங்கே சோதனை வரும். சாத்தான் நம்ம எந்த மாதிரியாக சோதிப்பான். பைபிளை நீங்கள் வாசிக்கிற வேளையிலே 2 நாளாகமம் 26வது அதிகாரத்திலே அங்கே உசியா என்கிற ஒரு ராஜாவை பற்றி எழுதியிருக்கிறது. அந்த ராஜா ஆண்டவருக்காக அநேக பெரிய காரியங்கள் எல்லாம் செய்திருக்கிறான். ஆனால் நீங்கள் அந்த அதிகாரம் 16வது வசனத்திலே வாசிக்கிற வேளையிலே அவன் பலப்பட்ட போது, அந்த வார்த்தை எழுதியிருக்கிறது, தன்னுடைய வாழ்க்கையிலே பலப்பட்ட போது அவன் மனம் மேட்டிமையாகி மீறுதல் செய்து கர்த்தருக்கு விரோதமாக செயல்பட்டான் என்று நான் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆகையினாலே நம்முடைய வாழ்க்கையிலே சோதனை எப்பொழுது வரும் என்று கேட்டால், வாழ்க்கையில உயரும் பொழுது, நல்ல ஆவிக்குரிய ஜீவியத்திலே நாம் முன்னேறி போகிற அந்த சமயத்தில் சாத்தான் என்ன செய்வான் என்று கேட்டால், நம்மை வழி விலகுவதற்கான காரியங்களை செய்வான். அடுத்து இந்த வனாந்திரத்திலே இப்பொழுது இயேசு கிறிஸ்துவும் சாத்தான் தான் இருக்கிறார்கள். இப்போ இது எதை காண்பிக்கிறது என்று கேட்டால், நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நீங்கள் எப்போ தனியாக இருக்கிறீர்களோ அப்பொழுதெல்லாம் சோதனை வரும். தனியாக இருக்கிற சமயத்தில் யூடியூப்பில் அல்லது மொபைலில் அல்லது லேப்டாப்பில் அல்லது கம்ப்யூட்டரில் தவறான அல்லது தகாத காரியங்களை பார்க்கும்படியாக, கேட்கும்படியாக சாத்தான் என்ன செய்வான்? தூண்டுவான். இங்கே இயேசு கிறிஸ்து தனிமையாக இருக்கிற வேளையில் தான் இந்த சோதனை வந்ததாக நான் வேதத்திலே வாசிக்கிறோம். யோசேப்புடைய வாழ்க்கையை பற்றி படிக்கிற வேளையில் ஆதியாகமம் 39 அதிகாரத்தில் அந்த போத்திப்பாருடைய வீட்டிலே போத்திப்பாருடைய மனைவி மாத்திரம் இருக்கிறாள், யோசேப்பு மாத்திரம் இருக்கிறார். அப்பொழுது தனியாக இருக்கிற அந்த சந்தர்ப்பத்தில் பாவ சோதனை வருகிறது. ஆனால் யோசேப்பு அந்த சோதனையை விட்டு விலகி ஓடி போகிறதே அங்கே நான் வேதத்திலே படிக்கிறோம். எனவே வாலிப பிராயத்திலே தனிமையாக இருக்கும் பொழுது சாத்தான் நம்முடைய வாழ்க்கையிலே தவறான காரியத்தை பார்க்கும்படியாக, தவறான காரியத்தை செய்யும்படியாக, தவறான காரியத்தை கேட்கும்படியாக, தவறான காரியங்களில் ஈடுபாடு கொள்ளும்படியாக நம்மை தூண்டி விடுவான். எனவே தனிமையாக இருக்கும் பொழுது சோதனை வரும். தாவீதுடைய வாழ்க்கையில கூட இஸ்ரவேல் மக்கள் எல்லாரும் முன்னணியில் நின்று அவர்கள் சண்டைக்கு போய்விட்டார்கள். ஆனால் தாவீது அந்த 2 சாமுவேல் 11வது அதிகாரத்திலே வாசிக்கிறோம், தாவீதோ எருசலேமில் இருந்து விட்டான். சாயங்காலம் வரைக்கும் அந்த மாதிரியாக அரண்மனையிலே படுத்து தூங்கினான். சாயங்காலம் அந்த மாதிரியாக மாடியிலே ஏறி உலாவினான். அப்பொழுது ஸ்நானம் பண்ணுகிற ஒரு ஸ்திரீயை கண்டான், முறைகேடாக நடந்து கொண்டான். தாவீதுடைய வாழ்க்கையிலே தனிமையாக இருக்கும் பொழுது அந்த வீழ்ச்சி வருகிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். எனவே நம்முடைய வாழ்க்கையிலும் தனிமையாக இருக்கும் பொழுது ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். தவறான காரியத்தை செய்ய முடியாக, பார்க்க முடியாக சாத்தான் அந்த மாதிரியாக தூண்டுவான். அடுத்து சாத்தானுக்கு நம்முடைய பலவீனம் தெரியும். நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுது சோர்வு வருகிறதோ அல்லது வியாதி வருகிறதோ அல்லது பண கஷ்டம் வருகிறதோ அந்த சமயத்தில் சாத்தான் சொல்லுவான், என்ன நீ விசுவாசியாக இருந்து உனக்கு வியாதி, என்ன நீ விசுவாசியாக இருந்தோ உன்னுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரியான பண கஷ்டம், இது மாதிரியான அந்த சோர்வுகளை நம்முடைய நேரம் பார்த்து அல்லது நாம் எதில் பலவீனமாக இருக்கிறோமோ அந்த நேரத்தில் என்ன செய்வார் என்று கேட்டால் சோதனை உண்டாக்குவார். இப்பொழுது இந்த வேத பகுதியிலே படிக்கிற வேளையிலே இயேசு கிறிஸ்து 40 நாள் உபவாசமாக இருந்தார். ஆகையினாலே அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது சோதனைக்காரன் வந்து என்று அங்கே தேவனுடைய வசனத்திலே வாசிக்கும். அதே நேரத்தில் சாத்தான் அவிசுவாசிகள் யாரையுமே சோதிக்க மாட்டான். ஏன்னா அவிசுவாசிகள் எல்லாரும் அவனுடைய பக்கத்தில் இருக்கிறாங்க. ஆண்டவரை விசுவாசித்து தேவனை ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் பிசாசுடைய அதிகாரத்தை விட்டு நான் ஆண்டவருடைய பட்சத்திலே வந்திருக்கிறோம், இனிமேல் பிசாசுடைய இச்சையின்படி செய்ய மாட்டோம், ஆண்டவருக்காக வாழுவோம் என்று நாம் வந்திருக்கிறபடினாலே சாத்தான் அவிசுவாசிகளிடத்தில் அதிகமான சோதனையை வைக்க மாட்டான். ஆனால் ரட்சிக்கப்பட்ட நம்முடைய வாழ்க்கையில சோதனையை கொண்டு வருவான் என்பது உண்மையாக இருக்கிறது. எனவே இப்பொழுது வாசித்த இந்த வேத பகுதியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே சோதித்த சாத்தான் நம்ம எல்லாம் சோதிக்காமல் இருப்பான் என்று எண்ணக்கூடாது. எனவே சோதனைகள் நம்முடைய வாழ்க்கையிலே வரும். அதில் எவ்விதமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பது மிகவும் முக்கியம். இந்த வேத பகுதியிலே 3 விதமான சோதனைகள் வருகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். இந்த 3 சோதனைகளும் ஆதியாகம புத்தகத்திலே வாசிக்கிற வேளையிலே அங்கே ஆதாம் ஏவாளுடைய வாழ்க்கையிலும் வந்ததாக நாம் அங்கே வாசிக்கிறோம். அதை நீங்கள் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே அவர்களுக்கு வந்த அந்த சோதனையை பற்றி நாம் வாசிக்கிற வேளையில அந்த ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 6வது வசனம் பாருங்கள். அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லது. 1வது சோதனை, இதை சாப்பிட்டா நல்லா இருக்கும்,
ஆண்டவர் சொன்னார், நன்மை தீமை அறியத்தக்கதான இந்த விருட்சத்தினுடைய கனியை புசிக்க வேண்டாம் என்று ஆணித்தரமாக அவர் என்ன செய்தார்? கட்டளையிட்டு இருந்தார் 2வது அதிகாரத்தில். ஆனால் சாத்தான் என்ன சொல்கிறான்? இது புசிப்புக்கு நல்லது, இது புசித்தா நல்லது என்று சொல்லுகிறான். ஒன்று. 2வது என்ன வாசிக்கிறோம்? பார்வைக்கு ரொம்ப இன்பமானது, பார்க்கறதுக்கு எவ்வளவு அழகா இருக்குது, இதை போய் ஆண்டவர் சாப்பிட வேண்டாம்னு சொன்னாரு என்று ஒரு கவர்ச்சிகரமான அந்த கவர்ச்சியை காண்பித்து சாத்தான் அவர்களை இழுக்கிறான். அடுத்து 3வது என்ன வாசிக்கிறோம்? அது புத்தியை தெளிவிக்கும் என்று அங்கே வாசிக்கிறோம். மேலே வாசிக்கிற வேளையில நீங்கள் என்ன செய்வீர்கள்? தேவர்களைப் போல இருப்பீர்கள். 5வது வசனத்தில் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்று சொல்லி அங்கே பெருமையை காண்பிக்கிறான். அங்கே ஏற்பட்ட 3 சோதனை, அதே சோதனை தான் இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினிடத்திலும் அங்கே சாத்தான் கொண்டு வருகிறதை நாம் பார்க்கிறோம். இதை யோவான் தன்னுடைய நிருபத்தில் எழுதும் பொழுது யோவானை கொண்டு ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறது. அந்த 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலும் கூட இந்த 3 சோதனையை பற்றி அங்கே ஆவியானவர் மூலமாக கர்த்தர் யோவானை கொண்டு எழுதுகிறார். பாருங்கள், 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், ஏனெனில் மாம்சத்தின் இச்சை புசிப்புக்கு நல்லது என்று சொன்னது போல இந்த கல்லுகளை அப்பமாக்கும் என்று சொல்லுகிற சரீர பிரகாரமான நிலைமையில மாம்ச இச்சை ஒன்று. 2வது என்னது? கண்களின் இச்சை, அங்கே பார்வைக்கு இன்பமானது. அதனால இங்கே சாத்தான் பார்க்கிற காரியத்தெல்லாம் கண்கள் இச்சித்ததையெல்லாம் அந்த மாதிரியாக கண்களுடைய இச்சைக்கு இடம் கொடுத்து நாம் வழிவிலகி போகும்படியாக செய்வான். எனவே கண்களின் இச்சை. 3வது என்னது? ஜீவனத்தினுடைய பெருமை. இந்த 3 தேவனால உண்டானது கிடையாது. அந்த வசனம் என்ன சொல்லுகிறது? இவைகள் எல்லாம் உலகத்தின் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, இவைகள் எல்லாம் உலகத்தினாலே உண்டானவைகள் என்று நாம் தேவனுடைய வசனத்திலே வாசிக்கிறோம். ஆகையினாலே கிறிஸ்தவ வாழ்க்கையில இந்த 3 நிலைமையிலே மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தினுடைய பெருமை, இந்த 3இன் மூலமாக நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே சோதனை வரும் என்பதை வேதம் நமக்கு எடுத்து காண்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த 3 சோதனைகளிலும் சாத்தான் என்ன செய்கிறான் என்று கேட்டால், தேவன் மீதும் தேவனுடைய வசனத்தின் மீது என்ன செய்கிறான் என்று கேட்டால் அவநம்பிக்கையை உண்டாக்குகிறான். அதை நீங்கள் வாசிக்கிற வேளையிலே அதை தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். சாத்தானுடைய நோக்கம் தேவன் மேலும் தேவனுடைய வசனத்தின் மேல் வைத்திருக்கிறதான நம்பிக்கையை விட்டு நம்மை வழிவிலக செய்ய வேண்டும். அதற்காகத்தான் இந்த மாதிரியான சோதனைகளை அவன் கொண்டு வருவான் என்று பார்க்கிறோம். இப்பொழுது நாம் வாசித்த இந்த வேத பகுதியில் இயேசு கிறிஸ்து 40 நாள் அந்த மாதிரியாக உபவாசம் இருந்து அவருக்கு பசி உண்டாயிற்று என்று நான் வேதத்திலே வாசிக்கிறோம். அவர் மனுஷனாக இருந்தபடினாலே அவருக்கு பசி உண்டாயிற்று என்று நான் வேதத்திலே வாசிக்கிறோம். அப்பொழுது சாத்தான் என்ன சொல்கிறான் பாருங்கள், அந்த மத்தேயு 4ஆம் அதிகாரம் 3 நாளிலே அவன் சொல்கிறான், நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் என்ன செய்யும்? அப்பங்களாகும்படி செய்யும் என்று அவன் சொல்கிறான். நீர் தேவனுடைய நேசகுமாரன், தேவன் உண்மையில் பிரியமாயிருக்கிறார். இப்பொழுது நீர் 40 நாள் ரொம்ப பசியாக இருக்கிறீர், பசி உண்டாகிவிட்டது 40 நாள் உபவாசத்தினாலே, ஆகையினாலே இந்த கல்லுகளை என்ன செய்யும்? அப்பமாக்கும் என்று சொல்லி என்ன செய்கிறான் என்று கேட்டால், தந்திரமான நிலைமையில அவன் என்ன செய்கிறான்? சரீர பிரகாரமான நிலைமையில ஒரு சோதனையை அங்கே கொண்டு வருகிறான். எனவே கல்லுகளை அற்பமாக்கக்கூடியதான வல்லமை இயேசு கிறிஸ்துவுக்கு உண்டு. அவரால் செய்ய முடியும். கல்லுகளை என்ன செய்ய முடியும்? அவர் அப்பமாக்க முடியும். ஆனால் அவர் அதை செய்யலை. இன்றைக்கு சாத்தான் என்ன செய்வான் என்று கேட்டால், நம்முடைய சுயநலத்துக்காக சில தவறான காரியங்களை செய்யும்படியாக அவன் என்ன செய்வான் என்று கேட்டால் தூண்டி விடுவான். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே தேவனை சார்ந்து கொள்ளாதபடிக்கு நாம சில சுய வழிகளை தெரிந்து கொண்டு தேவனுக்கு பிரியமில்லாத பாதையிலே சென்று கர்த்தருடைய நாமத்துக்கு அபகரித்து கொண்டு வர வேண்டும், அந்த சோதனையை நாம் விழுக வேண்டும் என்பதற்காக சாத்தான் என்ன செய்வான் கேட்டால் நம்மை திசை திருப்புவான். அதைத்தான் இங்கே பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் என்ன செய்தார் என்று கேட்டால், பசியை உண்டாக்கினவர் என்ன செய்வார் என்று கேட்டால் பசியை தீர்ப்பதற்கான வழியையும் அவர் உண்டாக்குவார். அதனால சாத்தான் சொல்கிற மாதிரி நீங்கள் அந்த மாதிரியாக ரொம்ப கஷ்டப்படுகிறீர்கள், ஆகையினால நீங்கள் என்ன செய்யலாம்? தவறான நிலைமையில திருடலாம் அல்லது பொய் சொல்லலாம். உங்களுடைய உலக பிரகாரமான நிலைமையில் உள்ள சில காரியங்களை நிறைவேற்றுவதற்காக சில தவறான பாதைகளையும் சில தவறான வழிகளையும் நமக்கு காண்பிப்பார். எனவே அதிலே நாம் என்ன செய்யக்கூடாது என்று கேட்டால் விழுந்து போகக்கூடாது. இயேசு கிறிஸ்து அந்த மாதிரியாக தன்னுடைய பசியை தீர்ப்பதற்காக அவர் சொல்லுகிற வேளையில நீங்கள் யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 31 - 34 வரைக்கும் வாசிக்கிற வேளையில அங்கே இயேசு கிறிஸ்து 34ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார், தேவனுடைய சித்தத்தின்படி செய்து அவர்
என்னை என்ன நோக்கத்துக்காக அனுப்பினாரோ அவருடைய கிரியையை செய்து முடிப்பதே என்னுடைய போஜனம் என்று அவர் சொல்லுகிறார். பசி இருக்கிறது, ஆனால் என்னுடைய பசி என்னவென்று கேட்டால், என்னுடைய போஜனம் என்னவென்று கேட்டால், அந்த யோவான் 4:34 படி நான் தேவ சித்தத்தின்படி வாழ வேண்டும், நான் தேவ சித்தத்தை செய்ய வேண்டும். அதோடு மாத்திரமல்ல, தேவன் என்னுடைய வாழ்க்கையை பற்றி என்ன திட்டம் வைத்திருக்கிறாரோ, என்ன நோக்கம் வைத்திருக்கிறாரோ, அந்த கிரியையை நான் என்ன செய்ய வேண்டும், செய்து முடிக்க வேண்டும். அதுதான் என்னுடைய போஜனம் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் சொல்லுகிறார். சரீர பிரகாரமான நிலைமையிலே பசியாக இருந்தாலும் அவர் ஆவிக்குரிய நிலைமையிலே சொல்லுகிறதை அங்கே பார்க்கிறோம். இன்றைக்கு உலகத்தில் அநேகர் என்ன செய்கிறார்கள் என்று கேட்டால், சாத்தானுடைய தூண்டுதலின் பேரில் முதலாவது இயேசுநாதரை நம்புகிறோம், எங்களுக்கு வேலை கிடைக்கட்டும், எங்கள் வியாதி தீரட்டும், அல்லது எங்களுடைய குடும்பத்தில் எவ்வளவு கஷ்டம் இருக்கிறது, அந்த மாதிரியாக போதுமான வருமானம் இல்லை, அந்த மாதிரியாக 3 வேளையும் திருப்திகரமாக நாங்கள் சாப்பிட முடியாத நிலைமையில் இருக்கிறோம், ஆகையினாலே முதலாவது இதெல்லாம் ஆண்டவர் தீர்த்து வைக்கட்டும், அதுக்கு பிறகு நாங்கள் சபைக்கு வந்தாலும் ஞானஸ்நானம் எடுக்கிறோம், அது மாதிரியாக தேவனுக்காக ஜீவிக்கிறோம் என்று சொல்லக்கூடியவர்கள் உண்டு. இது சாத்தான் நம்மை தவறான நிலைமையிலே காண்பிக்கக்கூடிய ஒரு காரியம். நீங்கள் மத்தேயு 6வது அதிகாரத்தை படிக்கிற சமயத்தில் ஆண்டவர் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் என்ன செய்கிறார் என்று கேட்டால் அவர் பராமரிக்கக்கூடியவராக இருக்கிறார். என்னத்தை சாப்பிடுறது, என்னத்தை குடிக்கிறது, என்னத்தை உடுத்துகிறது என்று சொல்லி உலக பிரகாரமாக கவலைப்படுகிறவர்களுக்கு ஆண்டவர் அந்த வேத பகுதியிலே சொல்லுகிறார், ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, களஞ்சியங்களை சேர்ப்பதும் இல்லை, அவைகளையும் என்ன செய்கிறார், உங்களுடைய பரமபிதா பிழைப்பூட்டுகிறார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். பறவைகள் எங்கேயும் விதைக்கிறது கிடையாது, அறுக்கிறது கிடையாது, ஆனால் அவைகளையும் உங்கள் பரமபிதா என்ன செய்கிறார், பிழைப்பூட்டுகிறார். உலகம் உண்டான நாளில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் எந்த ஒரு நாட்டிலேயாவது சரியான ஆகாரம் கிடைக்காதனால, சரியான சாப்பாடு இல்லாதனால உலகத்தில் இவ்வளவு கொக்கு அல்லது கழுகு அல்லது காகங்கள் ஆயிரக்கணக்கில் செத்து போச்சுன்னு ரெக்கார்டு இல்லை. அப்ப அவைகளெல்லாம் உங்களுடைய பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அந்த பகுதியில் எழுதியிருக்கிறது, அவைகளை பார்க்கல நீங்கள் யார், விசேஷித்தவர்கள். எவ்வளவு கோடி பணம் கொடுத்தாலும் மன்னிக்கப்பட முடியாத அவ்வளவு பெரிய பாவத்தை மன்னித்த ஆண்டவர் ஆஃப்டர் ஆல் உங்களுடைய இந்த உலக பிரகாரமான தேவைகள், இந்த உலக பிரகாரமான காரியங்களை சந்திக்காமல் விடுவாரா? கண்டிப்பாக சந்திப்பார். அதனாலதான் அந்த பகுதியிலே என்ன வாசிக்கிறோம், நீங்க சங்கீதத்திலாம் வாசிக்கிற வேளையில கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கு ஆகாரம் அருளினவர் யார், அந்த மாதிரியா கடலில் இருக்கிற மச்சங்கள் நீர் ஏற்ற வேளையிலே ஆகாரம் தருவீர் என்று என்ன செய்கிறது, அந்த மாதிரியாக காத்திருக்கிறது என்றெல்லாம் தேவனுடைய வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆகையினால சாத்தான் சரீர பிரகாரமான காரியங்களை அந்த மாதிரியாக காண்பிப்பான். இன்றைக்கும் கூட கிறிஸ்தவ உலகத்தில் அநேகர் அந்த மாதிரியாக சூப்பு சோப்பு சால்வேஷன் என்று சொல்வார்கள். முதல்ல பட்டினியாக இருக்கிறவனுக்கு சூப்பு கொடுங்க, அதுக்கு பிறகு அவன் ரொம்ப அழுக்காக இருக்கிறான், குளிச்ச பல நாளாகுது, அடுத்து அவனை குளிக்க வைங்க, அதுக்கு பிறகு என்ன செய்யுங்க, பைபிளை பற்றி பேசுங்க, சத்தியத்தை பற்றி பேசுங்க, ரட்சிப்பை பற்றி பேசுங்க, அப்படி தான் அவங்க சொல்கிறாங்க. ஆனால் பைபிள் என்ன சொல்கிறது, மத்தேயு 6:33 முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்போ சூப்பு கிடைக்கும், சோப்பும் கிடைக்கும். மனுஷன் இந்த மாதிரியாக ரொம்ப பலவீனமா இருக்கிறான் என்று சொல்லி அவனுக்கு சூப்பு குடிக்கிற சமயத்தில் அவன் விக்கிக்கிட்டு செத்து போனா நரகத்துக்கு தான் போவான். ஆனா சூப்பு கொடுக்காம நீங்க அவனுக்கு ரட்சிப்பை பற்றி சொல்லி, நான் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன், இவர்களுடைய பாவத்தை மன்னிக்க முடியும், இவர்களால் மோட்சத்துக்கு போக முடியும் என்று சொல்லிட்டு அவன் செத்தா மோட்சத்துக்கு போவான். ஆகையினால எது முதல்ல தேவை, மனிதனுடைய வாழ்க்கையில ரட்சிப்பு தேவை, பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும், அவன் ரட்சிக்கப்பட வேண்டும், எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமா இருக்கிறது. ஆகையினால முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். ரோமர் 14:17 வாசிக்கிறோம், தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்தாவியினாலே உண்டாகக்கூடிய சந்தோஷமாக இருக்கிறது என்று நான் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆனால் இன்றைக்கு உலகம், மனிதர்கள் அது மாதிரியாக சரீர பிரகாரமான நிலைமையிலே காரியங்களை தேடுகிறார்கள். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த காலத்தில் நீங்க யோவான் 6ஆம் அதிகாரத்தை படிக்கிற சமயத்தில் அவர் 5 அப்பம் 2 மீனை ஆசீர்வதித்து சாப்பிட்டவங்க 5000 பேர், ஆண்கள் மாத்திரம்தான், புருஷர்கள் என்று எழுதியிருக்கிறது. அப்ப பெண்கள் பிள்ளைகள் எல்லாம் கணக்கில்லை. 5 அப்பம் 2 மீனை கொண்டு ஆண்டவர் 5000 பேரை போஷித்தார். அவர்கள் எல்லாரும் அறவயரும் குறவயருமா சாப்பிட்டாங்கன்னு இல்லை, அவங்க திருப்தியா சாப்பிட்டாங்க, இனிமே போதும் சாப்பிட முடியாது அப்படிங்கிற நிலையில மீதி என்ன செய்தார்கள் என்று கேட்டால் 12 கூடை நிறைய எடுத்தார்கள். அப்ப ஆண்டவர் இந்த காரியத்தை செஞ்ச உடனே அநேகர் இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்கள் என்று கேட்டால், நீர் எங்களுக்கு என்ன செய்ய வேண்டும், ராஜாவாக இருக்க வேண்டும் என்று கேட்கிறார்கள். பாருங்கள், அந்த யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரத்தில் நாம் அதை வாசிக்கிற வேளையில், யோவான் எழுதின சுவிசேஷம் அந்த 6வது அதிகாரம்
15வது வசனத்திலே வாசிக்கிறோம், ஆதலால் அவர்கள் வந்து தம்மை ராஜாவாக்கும்படி பிடித்து கொண்டு போக மனதாக இருந்தார்கள். இயேசுநாதர் ராஜாவாக இருக்கணும். ஏன்? வாழ்க்கையில பசி பட்டினி இல்லாமல் இருக்கலாம். நம்மகிட்ட இருக்கிற 5 என்ன செஞ்சிருவாரு? ஆண்டவர் 5000 ஆக்கிடுவாரு என்கிறதான சாப்பாட்டுக்கு பிரச்சனையே வராது என்கிறதான உலக பிரகாரமான காரியங்களுக்காக அவரை ராஜாவாக்கும்படியாக அவர்கள் விரும்பினார்கள். இவர்தான் உண்மையான தெய்வம், இவர்தான் ஆராதனைக்குரியவர், இவர்தான் பாவ பரிகாரி, இவர்தான் பரலோகத்துக்குரிய தெய்வம் என்கிற நிலையில் இல்லாதபடிக்கு உலக பிரகாரமான சாப்பாட்டுக்காக அவரை ராஜாவாக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்ப ஆண்டவர் என்ன சொல்கிறார் பாருங்க, 26, 27. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் அற்புதங்களை கண்டதினால் அல்ல, நீங்கள் அப்பம் புசித்து திருப்தியானதுனால என்னை தேடுகிறீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். எதுக்காக இயேசுநாதரை தேடுறாங்க? இயேசுநாதரை தேட நல்லா சாப்பாடு கிடைக்கும், பசி பட்டினி இருக்காது. அப்பத்துக்காக என்ன செய்கிறீர்கள்? அந்த மாதிரியாக புசித்து திருப்தி ஆகிறதுக்காக என்னை தேடுகிறீர்கள். அடுத்து இயேசுநாதர் என்ன சொல்கிறார் 27வது வசனத்தில், அழிந்து போகிற போஜனத்துக்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் கிரியை நடப்பிக்கிற போஜனத்துக்காக நீங்கள் என்ன செய்யுங்கள்? கிரியை நடப்பீங்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அழிந்து போகிற சாப்பாட்டுக்காக இயேசுநாதரை தேடாதீங்க, கிழிந்து போகிற வஸ்திரத்துக்காக தேடாதீங்க, இடிஞ்சு போகிற வீட்டுக்காக இயேசுநாதரை தேடாதீங்க. சாத்தான் இப்படி டைவர்ட் பண்ணுவான். நீ இத்தனை வருஷமா ஆண்டவரை கும்பிடுற, உனக்கு ஒரு சொந்த வீடு இல்லை, அவன் பாரு இப்பதான் வந்தான், அவங்க எவ்வளவு வாழ்க்கையில் அந்த மாதிரியாக முன்னேறி விட்டார்கள் என்று இவைகளெல்லாம் காண்பிப்போம். ஆகையினால உலகத்தில் இவைகள் எல்லாம் அழிந்து போகக்கூடியவைகள். அழியாத தேவனுடைய வசனத்தையும் அழியாத மாறாத தேவன் மேலும் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால் நம்பிக்கை வைக்க வேண்டும். இன்றைக்கு அநேகர் உதவிகள் எல்லாம் கொடுத்தீங்கன்னா சபைக்கு வரேன்னு சொல்றாங்க. சிலருக்கு அந்த மாதிரியாக சில உதவிகள்லாம் கொடுத்து சிலர் சபையில அந்த மாதிரியாக அழைத்தாலும் உதவி நின்று போன பிறகு என்ன செய்யறாள் என்று கேட்டால் அநேகர் பின்வாங்கி போயிடுறாங்க. நீங்க இதே யோவான் 6ஆம் அதிகாரம் 66வது வசனத்தை வாசிக்கிற வேளையில அநேகர் என்ன செய்தார்கள் என்று கேட்டால் அவருடைய உபதேசத்தை கேட்டு அவர்கள் பின்வாங்கி போனார்கள், அவருடனே கூட நடக்கல. அற்புதத்தெல்லாம் கண்டு ஆண்டவரே ராஜாவாக இருக்கணும் உண்மை பின்பற்றுகிறேன் சொல்றாங்க. ஆண்டவர் உபதேசம் சொன்ன உடனே அநேகர் என்ன செய்தார்கள்? பின்வாங்கி போனார்கள் என்று நான் வேதத்திலே வாசிக்கிறோம். அதனால நம்முடைய வாழ்க்கையில சரீர பிரகாரமான சோதனைகள் வருகிற வேளையில நாம் அதை ஜெயிக்க வேண்டும். பைபிளில் ஏசா என்கிற ஒரு ஆளை பற்றி படிக்கிறோம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் இந்த ஏசா மூத்த குமாரன், அவனுக்கு தகப்பனுடைய சொத்துல 2 பங்கு இருக்கு. அவன் தான் ஆசாரியனாக மாற வேண்டும். ஆனால் அவன் என்ன செய்தான்னு கேட்டீங்கன்னா, தேவன் கொடுத்ததான அந்த சேஷ்டபுத்திர பாகத்தை எபிரேயர் 12:6 எழுதியிருக்கிறது, ஒருவேளை போஜனத்துக்காக தன்னுடைய சேஷ்டபுத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கட்டவனாக இராதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள் என்று அந்த வசனம் எழுதியிருக்கு. ஒரு வேளை சாப்பாடு, 3 வேளை சாப்பாடு இல்லை, ஒரு நாளைக்கு காலையில் மத்தியானம் ராத்திரி 3 நேரம் சாப்பிடணும். ஆனால் அவனுக்கு ஒரு நாள் சாப்பாடு கூட இல்லைங்க, ஒரே ஒரு வேளை சாப்பாடு. நான் ரொம்ப பசியினால சாகிறேன், ஆகையினால தேவன் கொடுத்த இந்த சேஷ்டபுத்திர பாகம் எனக்கு என்னத்துக்கு, எனக்கு வயிறு தான் முக்கியம் என்று சொல்லி என்ன செய்தார் கேட்டால் அந்த சேஷ்டபுத்திர பாகத்தை அவன் அலட்சியம் பண்ணினான் என்று ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். அதனாலே சாத்தான் நம்முடைய வாழ்க்கையில இது மாதிரியான காரியங்களை கொண்டு வருவான். அப்ப அவன் கல்லுகளை அப்பமாக்கும்படி சொன்ன வேளையில இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? அந்த மத்தேயு 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் வாசிக்கிறோம், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் என்ன செய்வான்? பிழைப்பான். தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். நம்மை பிழைக்க வைக்கிறவர் தேவன், நமக்கு பிழைப்பூட்டுகிறவர் தேவன். நமக்கு பிழைப்பூட்டுகிறது என்னவென்று கேட்டால் தேவனுடைய வசனம். சாப்பாடு நம்ம வாழ்க்கையை வாழ வைக்காது, நம்மை வாழ வைக்கிறவர் தேவன், அவருடைய வார்த்தை, அவருடைய வசனம். எனவே ஆண்டவர் சாத்தானை பார்த்து சொன்னார், கல்லுகளை அப்பமாக்க முடியும், ஆனால் கல்லுகள் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற அந்த வார்த்தை தான் முக்கியம், அதனாலே பிழைக்க முடியும். அதே போல இங்கே வந்திருக்கிற நீங்கள் உங்களை அநேகர் உலக பிரகாரமான அநேக விதமான பாடுகள் கஷ்டங்கள் இருக்கலாம். ஐயா ஒரு பிழைப்புக்கு வழி சொல்லுங்க என்று கேட்பீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய பிழைப்புக்கு வழி உங்களுடைய கையில் இருக்கிற பைபிள், இந்த வேத புத்தகம் சொல்லுகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. நீங்கள் அவரையும் அவருடைய வசனத்தையும் நம்பி வருகிற வரையில கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தை என்ன செய்வார்? அவர் பிழைப்பூட்டுவார். நீங்க இந்த பைபிளை படிக்கிற சமயத்தில் ரூத்துடைய புத்தகத்தை பற்றி நாம படிக்கிறோம். பெத்லகேமில் பஞ்சம் வந்துருச்சுன்னு சொல்லி நகோமி எலிமெலேக்கு 2 வாலிப பையங்களோடு கூட என்ன செய்தார்கள்? பஞ்சம் படைப்பதற்காக மோவாப் தேசத்துக்கு போனாங்க. மோவாப் தேசத்துக்கு போன வேளையில அவங்க அங்கே பஞ்சம் படைச்சாங்களா?
பைபிளை நீங்கள் படிக்கிற சமயத்தில் நகோமியினுடைய புருஷன் எலிமெலேக்கு செத்து போயிட்டாரு. அவர் மரித்து போனவொடனே புருஷன் போயிட்டாரு. அதனால பிள்ளைகளை கூப்பிட்டு தன்னுடைய சொந்த தேசத்துக்கு வருவான்னு நினைக்காதபடிக்கு அந்த மாதிரி என்ன நினைச்சாங்க, 2 வாலிப பையன் இருக்கான், அதனால இவன் கஞ்சி ஊற்றிடுவான், அதனால நம்ம இங்கே இருந்துக்கிறோம். அடுத்து பைபிள் எழுதியிருக்குது, அவங்க 2 பேரும் செத்து போயிட்டான். பாருங்க, பஞ்சம் பிழைக்கு அங்கே பஞ்சம் பிழைக்கிறதுக்காக போகலாம், அங்கே நல்லா பஞ்சம் பிழைத்து நல்லா உயிர் வாழ்ந்துடலான்னு போனாங்க, பிழைக்க முடியலைங்க. ஆண்டவருடைய அனுகிரகம் இல்லாமல், தேவ கிருபை இல்லாமல் இந்த உலகத்தில் நம்ம யாரும் பிழைக்க முடியாது. மறுபடியும் நீங்க அந்த ரூத் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நீங்க படிக்கிற வேளையில அதுல எழுதியிருக்கிறது, கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து என்ன செய்தார், ஆகாரம் அருளினார் என்று கேள்விப்பட்டு நகோமி மறுபடியும் என்ன செய்கிறார், பெத்லகேமுக்கு திரும்பி வருகிறார். கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து ஆகாரம் அருளினார். ஆண்டவர் தாங்க உங்களை வாழ வைக்கணும், ஆண்டவர் தாங்க உங்களை பிழைப்பூட்டணும், ஆண்டவர் தான் உங்களுக்கு வாழ்க்கையினுடைய ஆதரவு. நீங்க அந்த ரூத்துடைய புத்தகத்தை படிக்கிற சமயத்துல இவங்க 2 பேர் தான் ரொம்ப ஞானமா, இந்த குடும்பம் தான் பஞ்சம் அளிக்கிறதுக்காக போச்சு, அடுத்து பெத்லகேம்ல இருந்து ஒரு 10 பேர் பஞ்சத்தினால செத்து போனான்னு பைபிள் எழுதலுங்க. அடுத்து அந்த பஞ்ச காலத்துல அந்த மாதிரியாக நாட்டில் நல்லா மழை பெஞ்சிச்சு, நல்லா விளைஞ்சிச்சு, அல்லது பக்கத்து நாட்டில இருந்து நிறைய உதவி செஞ்சாங்க அப்படின்னு சொல்லல. கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து என்ன செய்தார், ஆகாரம் அருளினார் என்று கேள்விப்பட்டார். அதனால பிழைப்பூட்டுகிறவர் யாரு, தேவன் தான். அதனால சாத்தான் உங்களை தவறான வழியில தேவனுடைய வசனத்தையும் தேவனையும் விட்டு என்ன செய்வான், வழிபடுவதற்கான சோதனைகளை கொண்டு வருவான். அதில் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். இயேசு போதுமானவர். ஆகாயத்து பறவைகளை பிழைப்பூட்டுகிறவர் என்னையும் பிழைப்பூட்டுவார். என்னை நேசித்து எனக்காக சிலுவையிலே தன்னுடைய உயிரை கொடுத்த இரத்தத்தை சிந்தி என்னை மீட்டுக் கொண்டவர் நிச்சயமாக இந்த வனாந்தர உலக வாழ்க்கையில என்னுடைய எல்லா தேவைகளையும் அவர் சந்திப்பார் என்கிற விசுவாசத்தோடு தைரியத்தோடு கூட தேவனை சார்ந்து கொள்ள வேண்டும். 2வது சோதனையை பற்றி அங்கே வாசிக்கிறோம். பிசாசு என்ன செய்கிறான், தோற்று போனபடினாலே இயேசு கிறிஸ்துவை மறுபடியுமாக ஒரு கோபுரத்தின் மேலே கொண்டு போய் நிறுத்தி சொல்லுகிறான், அங்கேயும் சொல்லுகிறான், நீர் தேவனுடைய குமாரனை ஆனால் என்ன செய்யும், தாள குதியும். அவன் தள்ளிவிடல, தள்ளிவிடவும் முடியாது. அவன் சொல்லுகிறான், நீர் தேவனுடைய குமாரனையால், முதல்ல நீ தேவனுடைய குமாரனையால் கல்லுகளை அப்பமாக்கும். அங்கேயும் சந்தேகம், அவர் தேவகுமாரனா என்பதை. இங்கேயும் கூட அவன் என்ன சொல்கிறான், நீ தேவனுடைய குமாரனையானால் தாள குதியும். அப்படி என்று சொன்னால் ஆண்டவரே, இப்ப நீ குதிக்கிற சமயத்தில் இந்த ஆயிரக்கணக்கான மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். ஆகையினாலே இந்த அற்புத அடையாளத்தை பார்த்து ஜனங்கள் என்ன செய்து விடுவார்கள், உம்மை விசுவாசிப்பார்கள், உம்மை மேசியாவாக ஏற்றுக்கொள்வார்கள் என்கிறதான நிலைமையில சாத்தான் என்ன செய்கிறான் என்று கேட்டால் இந்த 2வது சோதனையை கொண்டு வருகிறார். கண்ணுனால பார்த்தா தான் நாங்கள் என்ன செய்வோம், விசுவாசிப்பார்கள் என்று சொல்லி அவரை தாள குதியும் என்று சொல்லுகிறான். நீங்க பைபிளில் படிக்கிற சமயத்தில் இந்த யூதர்கள் எல்லாரும் என்ன செய்வார்கள் என்று கேட்டால் அடையாளத்தை தேடுவார்களாம். நீங்க வீட்டில் போய் மத்தேயு 12ஆம் அதிகாரம் 38, 39 வாசிக்கிற வேளையில உம்மால் ஒரு அடையாளத்தை காணும்படியாக நாங்கள் விரும்புகிறோம் என்று யூதர்கள் கேட்கிறார்கள். அந்த 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே யூதர்கள் அடையாளத்தை தேடுகிறார்கள் என்று அங்கே எழுதியிருக்கிறது. அப்படி என்று சொன்னால் யூதர்கள் அடையாளத்தை தேடுகிறார்கள். ஆகையினாலே நீர் தேவனுடைய குமாரன் என்பதை நிரூபிப்பதற்காக நீர் இந்த உப்பரிகையில் இருந்து என்ன செய்ய வேண்டும், தாள குதிக்க வேண்டும் என்று சொல்கிறதை வாசிக்கும். அப்படி என்ன சொன்னா ஆண்டவரை ஒரு வேடிக்கை காட்டுகிறவராக, ஒரு வித்தை காட்டுகிறவராக சாத்தான் என்ன செய்கிறான், அந்த மாதிரியாக வர்ணிக்கிறான். நீர் தாள குதிக்கிற சமயத்தில் ஜனங்கள் எல்லாரும் பார்த்து என்ன செய்வார்கள், ஓ இவர் தான் தேவன், எவ்வளவு அற்புதமான காரியம், மேல இருந்து கீழே விழுகிற வேளையில அவருக்கு எந்த விதமான சேதம் இல்லை, அதையினாலே அவர் தேவகுமாரன் என்று அந்த மாதிரி மக்கள் பிரமிக்கத்தக்கதான வகையில ஒரு அடையாளத்தை, மக்கள் ஆச்சரியப்படக்கூடிய நிலைமையில ஒரு அடையாளத்தை இயேசுநாதர் காட்ட வேண்டும் என்று சொல்லி இங்கே சாத்தான் சொல்லுகிறார். ஆண்டவராலே அற்புத அடையாளங்கள் செய்ய முடியும். ஆண்டவர் என்ன செய்தார் என்று கேட்டால் இந்த உலகத்திலே வாழ்ந்த காலத்திலே மனது உருகி அநேக பிசாசுகளை துரத்தினார், அநேக வியாதிகளை அந்த மாதிரியாக அவர் சுகமாக்கினார். இதெல்லாம் அவர் செய்தார், அவரால் செய்ய முடியும். ஆனா அவர் என்ன செய்யறேன்னு கேட்டீங்கன்னா, இப்ப குதிச்சா ஜனங்கள் மத்தியிலே ஒரு ஆச்சரியத்தையும் பிரமிப்பையும் உண்டாக்கும். ஆகையினாலே மனிதர்கள் அந்த மாதிரியாக தன்னை மகிமைப்படுத்துவார்கள் என்கிற நிலையில அங்கே சாத்தான் சொல்லுகிறான். அப்ப ஆண்டவர் அதை செய்யல. மனிதர்கள் புகழ வேண்டும் என்பதற்காக, மனிதர்கள் மெச்சிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் இந்த காரியங்கள் எல்லாம் செய்யவில்லை. தெய்வ காரியம் என்பது அது ஆவிக்குரியது, அது மாம்சத்துக்குரியது அல்ல. எனவே இன்றைக்கு அநேகர் சொல்கிறார்கள் அந்த மாதிரியாக கிறிஸ்து தெய்வம் என்பதை என்ன செய்ய வேண்டும், அந்த மாதிரி அலங்காரமான கட்டடங்கள், இனிமையான பாடல்கள், இசைக்கருவிகள், அந்த மாதிரியாக யூனிஃபார்ம், அல்லேலூயா, சோத்திரம், இந்த மாதிரியான சத்தம், இந்த மாதிரி கவர்ச்சிகரமான சில காரியங்கள் இருக்க வேண்டும் என்று இன்றைக்கு விரும்புகிறார்கள்.
இதெல்லாம் என்ன செய்கிறது என்று கேட்டால், இந்த கவர்ச்சிகரமான காரியங்களை வச்சு நம்ம தேவனுடைய சபையை நிலைநாட்ட முடியாது, அநேகரை சத்தியத்துக்குள்ள கொண்டு வர முடியாது. கிரியை செய்கிறவர் தேவனுடைய ஆவியானவர், கிரியை செய்கிறது தேவனுடைய வசனம். எனவே சாத்தான் என்ன செய்கிறான் என்று கேட்டால், இன்றைக்கு புறமான காரியங்களை காட்டி ஜனங்களை கவர்ச்சிக்க வேண்டும் என்று அந்த மாதிரியாக சொல்லுவான். எனவே மனிதன் புறம்பான காரியங்களை பார்த்து வேடிக்கையும் வித்தையும் பார்த்து சிரிச்சுட்டு போறதுக்கு இல்லை, தன்னுடைய நீச நிலைமையை உணர்ந்து ஆண்டவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு சத்தியத்தை பின்பற்றுகிறது தான் ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று கேட்டால் அந்த மாதிரியாக விரும்புகிறார். இன்னைக்கு சில கிறிஸ்தவ பாடல்கள் அவங்க போடுற மியூசிக்கெல்லாம் கேட்டால், நீங்கள் பைபிள் படிச்சீங்கன்னு சொன்னால் சவுலுக்குள்ள பொல்லாத ஆவி இருந்துச்சு, அது 1 சாமுவேலில் எழுதியிருக்கிறது. அந்த பொல்லாத ஆவி வருகிற சமயத்தில் தாவீது என்ன செய்தார் என்று கேட்டால் சுரமண்டலங்களை வாசித்தான். அப்போ சவுலிடத்தில் இருந்ததான அசுத்த ஆவிகள் என்ன செய்தது என்று கேட்டால் அந்த மாதிரியாக ஓடினது என்று பைபிள் எழுதியிருக்கு. ஆனால் இன்னைக்கு சில கிறிஸ்தவ கூட்டங்களில் பாப் மியூசிக் என்று சொல்கிறார்கள். இவங்க போடுறதான இந்த இசைக்கரியை பார்த்து சாத்தான் போகிறது கிடையாது, சாத்தான் உள்ள வருது. எனவே சாத்தான் என்ன செய்கிறான், இந்த மாதிரி சில கவர்ச்சிகரமான காரியங்களை காமிச்சாத்தான் வாலிபர்கள் என்ன செய்வாங்க, ரொம்ப உற்சாகத்தில் சத்தியத்தை பின்பற்றுவாங்க, சபைக்கு வருவார்கள் என்றெல்லாம் சொல்லி என்ன செய்கிறான், தூண்டுகிறான். எனவே இதில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும். எனவே சாத்தான் இரண்டாவதாக நம்முடைய வாழ்க்கையில சில பிரமிக்கக்கூடிய, சில ஆச்சரியம் உண்டாக்கக்கூடிய காரியங்களை கொண்டு வருவான். அதுக்கு அவன் சொல்லுகிறத காரணம் என்ன பார்த்தீங்களா, அதிலே வசனத்தை தான் சொல்றான். நீ தாழ இருந்து கீழே குதியும், அப்பொழுது தேவதூதர்கள் என்ன செய்வார்கள், உன்னை தங்களுடைய கைகளில் ஏந்தி கொள்வார்கள். சாத்தான் பாருங்க வசனத்தை தவறா பயன்படுத்துறான். அது எதிர்பாராத நிலைமையில நமக்கு சில விபத்துகள் வருகிற சமயத்தில் தேவன் என்ன செய்வார் என்று கேட்டால் நம்மை காப்பாற்றக்கூடியவராக இருக்கிறார். ஆகையினால இங்கே சாத்தான் என்ன சொல்கிறான் என்று கேட்டால், துணிகரமாக காரியத்தை செய்யும்படியாக இன்றைக்கு அநேகர் வசனத்தை தவறான நிலைமையில அந்த மாதிரியாக பயன்படுத்தக்கூடியவர். உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தன்னுடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் என்கிற வசனத்தை வச்சிருக்கு. நடு ரோட்டில் நடந்து போகக்கூடாது, சிகப்பு விளக்கு எரிகிற சமயத்தில் சிக்னல்ல நிற்கணும், வழிகளெல்லாம் காக்கும்படி தூதர்களை கட்டளையிடுவார் என்று சொல்லி துணிகரமாக போனால் ஆக்சிடென்ட்ல சாக வேண்டியதான். எனவே வசனத்தை இன்றைக்கு அநேக தவறாக பயன்படுத்துகிறார்கள். சாத்தான் பாருங்க வசனத்தை எப்படி பயன்படுத்துறான், நீ தாழக்குழியும் தேவதூரெல்லாம் கையில் ஏந்திக்கிடுவாங்க, அந்த மாதிரியாக இன்றைக்கு வசனத்தை அநேகர் துர்ப்பிரயோகம் பண்ணுகிறார்கள். மத்திய சுவிசேஷத்தில் வாசிக்கிற வேளையில வாய்க்குள்ள போறது என்ன செய்யாதுன்னு கேட்டீங்கன்னா, மனுஷன் அந்த மாதிரியாக தீட்டுப்படுத்தாது, உள்ளுக்குள்ள இருந்து வரதான் மனுஷனை தீட்டுப்படுத்தும். நீங்க மத்திய 15:11 வாசிக்கிற வேளையில வாய்க்குள்ளே போகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாதுன்னு வசனம் இருக்குது. இன்னைக்கு சிலர் இந்த வசனத்தை வச்சுக்கிட்டு போதைப் பொருள் சாப்பிட்றது ஒன்றும் பாவம் கிடையாது, சாராயம் குடிக்கிறது பாவம் கிடையாது, இந்த லாகரி வசதிகள்லாம் பயன்படுத்துறது பாவம். ஏன்னா வசனம் அப்படித்தானே சொல்லுது, வாய்க்குள்ள போகிறதெல்லாம் தீட்டுப்படுத்தாது. பாருங்க சாத்தான் இன்றைக்கு எவ்வளவாக வசனத்தை தவறான நிலைமையில இன்றைக்கு ஜனங்கள் என்ன செய்கிறார்கள், பயன்படுத்துகிறதை பார்க்கிறோம். அதனால 2வது சோதனையில அங்கே கண்களின் இச்சை. அப்போ ஆண்டவர் அதுக்கு சொல்லுகிறார், அவர் கொடுத்த பதில், உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக. ஆண்டவர் என்னை பாதுகாப்பார், ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார். ஆகையினாலே நான் என்ன செய்யக்கூடாது, தவறான காரியத்தை நான் செய்யக்கூடாது. நான் ஒரு தடவை இங்கேருந்து எங்கள் வீட்டுக்கு போகிற சமயத்தில் ஒரு ஆட்டோவில் போனேன். அந்த ஆட்டோவுக்கு முன்னாடி என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். இங்கேருந்து போகிறது கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 10 நிமிஷம் ஆகும். ஆனால் ஓட்டிகிட்டு போனாலும் அந்த மாதிரியாக 30 நிமிஷத்தில் போயிட்டார். என்னென்னு கேட்டிங்கன்னா சிக்னலில் எங்கேயும் நிற்கலை, அதிவேகமாக ஓடினார். வீட்டில் போய் இறங்கணுன்னா ஐயா ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னார். ஏன்னா இங்கே மொபைலில் இந்த சபையிலேருந்து போகிறோங்கிறதான அந்த கூகுளில் இருக்கிறதுனால இவங்க கிறிஸ்தவரை என்று தெரிஞ்சுக்கிட்டு சிலர் ஏறையில் நீங்கள் என்ன பாஸ்டான்னு கேட்பாங்க. ஆமான்னு சொல்கிற சமயத்தில் அங்கே போய் ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னார். நான் சொன்னேன், ஏங்க நீங்கள் இவ்வளவு ஸ்பீடாக இவ்வளோ வேகமாக இப்போ போய் ஜெபம் பண்ணிங்கன்னு சொன்னால் இந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்க மாட்டார். முதல்ல நீங்கள் செஞ்சது தப்பு, சிக்னலில் நிற்காமல் வந்தது, ஓவர் ஸ்பீடில் ஓட்டினது தவறு. ஆனால் முன்னால் வசனம் என்ன, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். இப்படி தாறுமாறாக ஓடுற சமயத்தில் ஆண்டவருடைய சமூகம் நமக்கு முன்னால் போகுமா? இன்றைக்கு அநேகர் இந்த மாதிரியாக வசனத்தை மிஸ்யூஸ் பண்ணுகிறார்கள். ஆகையினாலே நாம் அதில் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆண்டவர் வசனத்தை சொன்னதுனால சாத்தான் நீங்கள் வசனத்தை சொல்லி அவரை திசை திருப்ப முற்படுகிறதை பார்க்கிறோம். ஆகையினாலே கண்களின் இச்சை, பார்வைக்கு இன்பமானது, இவைகளுக்கு நாம் என்ன செய்யக்கூடாது, இடம் கொடுக்கக்கூடாது. அடுத்து 3வது சோதனை. அங்கே என்ன வாசிக்கிறோம், அந்த மாதிரியாக அவரை கொண்டு போய் நிறுத்தி உலகத்துள்ள எல்லா மகிமையும் காண்பித்து, நீர் என்னை பணிந்து கொண்டால் நான் என்ன செய்வேன், இதெல்லாம் உனக்கு தருவேன். 3வது சோதனையை அங்கே வாசிக்கிறோம். புத்தியை தெளிவிக்கும் ஜீவனத்தினுடைய பெருமை. பிசாசு ஆண்டவருக்கு உலகத்தினுடைய மகிமையெல்லாம் காண்பித்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளெல்லாம் உனக்கு தருவேன். சாத்தான் தான் இப்பொழுது இந்த உலகத்தினுடைய அதிபதி. அவன் இப்பிரபஞ்சத்தின் தேவனானவர்.
உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள்ளே கிடக்கிறது என்று அங்கே தேவனுடைய வசனத்திலே வாசிக்கிறோம். இப்போ சாத்தான் என்ன செய்யறான்னு சொன்னா, இயேசுநாதருக்கு பாடுகளே வேண்டாம், இந்த ராஜ்யங்களெல்லாம் காண்பித்து நீ ராஜாவாகனுக்கு எதுக்கு சிலுவையில் மரிக்கணும், உயிர் கொடுக்க வேண்டும் என்கிறதான தேவனுடைய திட்டத்தை சீர்குலைப்பதற்காக அவன் இந்த காரியத்தை காண்பிக்கிறான். இதுக்கு ஒரு உதாரணம் நீங்கள் வீட்டில் போய் படிங்க. மத்தேயு 16வது அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து தான் சிலுவையிலே பாடுபடவும் அவர் மரித்து அடக்கம் செய்யப்பட்டு 3வது நாள் உயிரோடு கூட எழுந்திருக்க வேண்டிய அந்த காரியத்தை அவர் சொல்லுகிறார். அப்போ பேதுரு சொல்லுகிறார், ஆண்டவரே இது உமக்கு சம்பவிக்கவே கூடாது. அப்போ இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார் என்று கேட்டால், நீங்கள் அந்த மத்தேயு 16ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலே எனக்கு பின்னாக போ சாத்தானே என்று சொல்லுகிறார். இப்போ சாத்தான் இன்னைக்கு சொல்லுவான், உங்களுக்கு பாடுகளே வேண்டாங்க, கஷ்டமே வேண்டாம், நீங்கள் என்னை கும்பிட்டா போதும், அந்த மாதிரி நீங்கள் சுபிட்சமாக வாழலாம் என்கிற நிலைமையில் அவன் என்ன செய்வான் என்று கேட்டால் காரியங்களை காண்பிப்பான். அதே போல் ஆண்டவருடைய அப்போஸ்தலர் யாரும் அந்த மாதிரி உலகத்தோடு கூட சாத்தானோடு கூட என்ன செய்யலைன்னு கேட்டிங்கன்னா அவங்க ஒப்பந்தம் செய்யலை. எனவே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட உலகத்தோடும் சாத்தானோடு கூட ஒப்பந்தம் செய்தால் வாழ்க்கையில் ரொம்ப மேன்மையாக இருக்கலாம், எந்த விதமான பிரச்சனை இல்லாமல் நாம் வாழலாம் என்று என்ன செய்வான் என்று கேட்டால் அவன் காண்பிப்பான். ஆகையினாலே நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒரு நாளும் உலகத்தோடு கூட ஒப்பந்தம் பண்ணி சாத்தானை வணங்குகிறவர்களாக இருக்கக்கூடாது. சாத்தான் அந்த வார்த்தையிலெல்லாம் என்ன சொல்கிறான் பார்த்தீங்களா, அந்த 9வது வசனத்தில் வாசிக்கிற வேளையில் சாஷ்டாங்கமாய் விழுந்து, யார பிசாச நெடுஞ்சாங்கடையாய் விழுந்து அடுத்து என்ன செய்யணும், என்னை பணிந்து கொள்ள வேண்டும், அப்பொழுது நான் என்ன செய்வேன், இவைகள் எல்லாம் உமக்கு தருவேன். அப்போ சாஷ்டாங்கமாக விழுந்து பிசாசை பணிந்து கொண்டால் எல்லாம் தருவான். அதான் அவனுடைய அந்த வார்த்தை. அப்போ அதுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார், உன் தேவனாகிய கர்த்தரே என்ன செய்வாயாக பணிந்து கொண்டு. இந்த உலகத்திலே நீங்கள் பணிந்து கொள்ள வேண்டிய ஒரே நபர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். அவருக்கு மாத்திரம்தான் நீங்கள் ஆராதனை செய்ய வேண்டும். அந்த வசனத்திலே வாசிக்கிறோம் 4:10, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக. பல தெய்வங்கள் அல்ல, ஒரே தெய்வம், உண்மையுள்ள தெய்வம், உயிர் கொடுத்த தெய்வம், உயிரோடு இருக்கிற தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். அவரைத்தான் நீங்கள் பணிந்து கொள்ள வேண்டும், அவரைத்தான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால் ஆராதனை செய்ய வேண்டும். இன்றைக்கு எல்லாரும் பல தெய்வங்கள் இருக்கிறார்கள், இயேசு கிறிஸ்துவம் என்கிற நிலையில் இருக்கக்கூடாது. ஒரு இடத்துல ஒரு மனுஷன் அந்த மாதிரியாக, ஒரு படத்தில் அந்த மாதிரியாக ஒரு தேவதூதன் சாத்தானை அந்த மாதிரியாக கீழே போட்டு ஒரு மனிதன் அந்த மாதிரியாக அந்த சாத்தானுக்கு மேலே நிற்கிறார். கத்தோலிக்க சபையிலே செபஸ்தியார் என்று சொல்வார்கள். அப்போ ஒரு மனுஷன் என்ன செய்தான்னு கேட்டால் தேவதூதரை தொட்டு கும்பிட்டான், அடுத்து செபஸ்தியாரை தொட்டு கும்பிட்டான், அடுத்து என்ன செய்தான், சாத்தானையும் தொட்டு கும்பிட்டான். ஏன்னா நீ மேலே இருக்கிற 2 பேரையும் கூட தேவதூதரை கும்பிட்ட, செபஸ்தியாரை கும்பிட்ட, அவர் ஒரு புனிதர், நீ ஏன் சாத்தானை கும்பிட்ட? பரலோகத்துக்கு போனால் அந்த மாதிரி தேவதூதருடைய துணை வேணும், ஒரு வேளை நான் நரகத்துக்கு போனால் எனக்கு என்ன வேணும், சாத்தானுடைய துணை வேணும், அதனால சாத்தானையும் கும்பிட்டேன் நான். அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலும் யாரை ஆராதிக்கணும், யாரை ஆராதிக்க கூடாது, ஆராதனைக்குரிய ஒரே நபர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். அதே போல் உங்கள் கஷ்டத்தில் சிலர் உங்களுக்கு பண உதவி கொடுத்து உங்களை வாழ்க்கையில் முன்னுக்கு கொண்டு வந்திருக்கலாம், படிக்க வச்சிருக்கலாம், வேலை வாங்கி கொடுத்துருக்கலாம், அல்லது உங்களுடைய பெற்றோர் அந்த மாதிரியாக உங்களை ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த மாதிரியாக படிக்க வச்சு வாழ்க்கையில் முன்னுக்கு கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் அவர்கள் தெய்வம் கிடையாது, செய்யும் தொழிலே தெய்வம். சிலர் இந்த மாதிரியாக எங்களை வாழ வைத்த தெய்வம். தேவ சன்னிதானத்திலே தேவ சபையில் என்று சொல்லுகிறேன். ஒரு விசுவாசியான சகோதரன் அரசாங்கத்தில் வேலை பார்த்தார். அவர் அந்த மாதிரியாக தன்னுடைய வீட்டில் மரித்து போன தன்னுடைய அம்மா அப்பா போட்டோவை வைத்து விட்டு அந்த போட்டோவுக்கு கீழே எழுதி வைத்திருந்தார், என்னை வாழ வைத்த தெய்வங்கள் என்று அவர் எழுதி வைத்தார். 35 வயசுல செத்து போயிட்டாருங்க. உங்களை வாழ வைக்கிறவர் தெய்வம் மாத்திரம்தான். உலகத்தில் மற்ற யாரும் நம்ம வாழ வைக்க முடியாது. ஒருவேளை உதவி பண்ணி இருக்கலாம், நம்முடைய முன்னேற்றத்துக்காக பிரயாசப்பட்டிருக்கிறார், ஆனால் அவர்கள் தெய்வங்கள் அல்ல, தெய்வம் ஒருத்தர் மாத்திரம்தான். அதனால சாத்தான் அந்த மாதிரியாக கர்த்தரை விட்டு வழி விலகுவதற்கு காரியங்கள் செய்வான். எனவே அதில் நம்ம விழுந்துடக்கூடாது. எனவே முதலாவது சோதனை சரீர பிரகாரமானது, 2வது சோதனை அந்த மாதிரியாக அது மன ரீதியானது, 3வது சோதனை ஆவிக்குரியது. ஆகையினாலே இதில் நாம் விழுந்து விடக்கூடாது, இதில் நாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஆகையினாலே சோதனை வருகிற சமயத்தில் என்ன செய்யணும்? 2 காரியம். 1, சாத்தானை என்ன செய்ய வேண்டும்? எதிர்த்து நிற்க வேண்டும். ஆண்டவர் இங்கே சாத்தானை என்ன செய்தார்? எதிர்த்து நின்றார். அவர் சொன்னார், அப்பாலே போ சாத்தானே, நீ கொடுக்கிறதான உலக சொத்துக்கள், உலக சாம்ராஜ்யங்கள் வேண்டாம், இது ஆவிக்குரியது, இவைகளெல்லாம் இந்த உலகத்தோடு கூட அழியக்கூடியது என்று அப்பாலே போ சாத்தானே என்று சொன்னார். பேதுரு சொல்லுகிற வேளையிலே ஆண்டவர் என்ன செய்தார்? எனக்கு பின்னாக போ சாத்தானே என்று அவர் சொன்னார். எனவே சாத்தானுக்கு எதிர்த்து நில்லுங்கள், சாத்தானுக்கு இடங்கூடாதிருங்கள்.
என்றெல்லாம் பைபிளில் எழுதியிருக்கிறது. எனவே சாத்தானை எதிர்த்து நிற்க வேண்டும். சாத்தான் என்று ஒருவன் உண்டு என்பதை நாம் அறிந்து என்ன செய்ய வேண்டும்? எதிர்த்து நிற்கணும். அடுத்து இந்த 3 சோதனையிலும் ஆண்டவர் எழுதியிருக்கிறதே என்று சொல்லுகிறார். அப்படி என்று சொன்னால் தேவனுடைய வசனத்தினாலே சாத்தானை மேற்கொள்ள வேண்டும். தேவனுடைய வசனம் எப்படிப்பட்டது? ஜீவன் உள்ளது. தேவனுடைய வசனம் என்ன செய்தது? அது வல்லமை உள்ளது. ஆகையினாலே வாலிப பையன்கள், விசுவாசிகளாகிய நாம் எல்லாரும் தேவனுடைய வசனத்தை அதிகமாக மனப்பாடம் செய்ய வேண்டும். 37ஆம் சங்கீதம் 31ஆம் வசனத்தில் எழுதியிருக்கிறது, அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவனுடைய இருதயத்தில் இருக்கிறபடினாலே அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை. நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என்ன செய்தேன்? என்னுடைய இருதயத்திலே வைத்து வைத்தேன். எபேசியர்கள் நிருபம் 6ஆம் அதிகாரத்தை படிக்கிற வேளையில சாத்தானை எதிர்த்து நிற்பதற்குரிய அந்த சர்வாயுத வர்க்கங்களை பற்றி எழுதியிருக்கிறது. மற்ற 5 அடி தாங்கக்கூடியது. ஆனால் ஒன்னே எதிர்த்து நிற்கக்கூடியது. அது என்னன்னு கேட்டீங்கன்னா ஆவியின் பட்டயம். ஆவியின் பட்டயத்தை என்ன செய்யுங்கள்? எடுத்துக்கொள்ளுங்கள் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. ஆகையினாலே சாத்தானுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். சாத்தானுக்கு இடம் கொடுக்க கூடாது. சாத்தானை தேவனுடைய வசனத்தில் மாத்திரம் ஜெயிக்க முடியும். ஆகையினாலே நமக்கு வரக்கூடிய ஆண்டவர் இந்த உலகத்திலே சோதிக்கப்பட்டார். ஆகையினாலே சோதனையில எல்லாம் நமக்கு உதவி செய்யக்கூடிய ஒருத்தர் உண்டு. நீங்கள் ஒரு வேளை சொல்லலாம், ஐயோ நான் படுற கஷ்டம், ஏசுநாதரை ஏற்றுக்கொண்டு நான் ஒருத்தர் மாத்திரம் தாங்க என் குடும்பத்தில் இருக்கேன், ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு என் வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளோ சோதனைகள் எல்லாம் இருக்கிறது, இது ஆண்டவருக்கு தெரியுமா? தெரியும். ஆண்டவர் இந்த உலகத்தில் 33 வருஷ காலம் மனுஷனாக வாழ்ந்திருக்கிறார். எனவே அவர் என்ன செய்திருக்கிறார்? சோதிக்கப்பட்டிருக்கிறார். அந்த சோதனைகள் எல்லாம் அவர் ஜெயித்திருக்கிறார். எபிரேயர்கள் 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் எழுதியிருக்கிறது, ஆதலால் அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். அருமையான சகோதரனே, சகோதரியே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே 33 வருஷ காலம் அவர் சோதிக்கப்பட்டார், அவர் பாடுபட்டார். எனவே சோதனையுடைய நிலை என்ன என்பது அவருக்கு தெரியும். ஆனால் அதை பார்த்து தேவன் என்ன செய்யக்கூடியவராக இருக்கிறார்? நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். சோதனையின் மத்தியிலே தெய்வம் நமக்கு உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறார். அடுத்த அதே எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 15-16 வாசிக்கிறோம், நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராக இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர்க்கிறோம். நம்முடைய பலவீனங்களை பார்த்து ஆண்டவர் பரிதாபப்படக்கூடியவர் அல்ல. அந்த பலவீனத்தின் மத்தியிலே நமக்கு உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஆகையினாலே நம்முடைய வாழ்க்கையிலே பாடுகளும் சோதனைகளும் கஷ்டங்களும் வரும் பொழுது தைரியமாய் தேவ சமூகத்திலே போய், ஆண்டவரே இது ஒரு சோதனையான நேரமாக, ஒரு சோதனையான காலமாக என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறது, இதிலே நான் உமக்காக ஜீவிக்க வேண்டும், இந்த தவறான காரியத்திலே நான் ஈடுபட்டு விடக்கூடாது என்று அவருடைய உதவியை கேட்கிற வேளையில ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். தேவனுடைய வசனத்தை மூலமாக தேவன் நமக்கு அந்த மாதிரியாக ஜெயத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். எனவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று வேத புத்தகம் சொல்லுகிறது. சோதனை வருவது பாவம் அல்ல, சோதனைக்கு இணங்குவதுதான் பாவம். எனவே சோதனையின் மத்தியிலே தெய்வம் நமக்கு உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறார். அவருடைய உதவியை நாடி அவருடைய வசனத்தை கொண்டு ஆண்டவருக்காக இந்த உலகத்தில் வரக்கூடிய எல்லா சோதனைகளையும் மேற்கொண்டு அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக அநேகருக்கு ஆசீர்வாதமாக ஜீவிக்க கர்த்தர் இந்த வசனங்களை ஆசீர்வதித்து தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவாராக. ஆமேன்.